பஞ்சாங்கம் என்றால் 5 அங்கங்களின் சேர்க்கையாகும். இது பஞ்ச ப்ளஸ் அங்கம் என 5 அங்கங்கள் அல்லது பகுதிகளை கொண்டது. இதனையே முந்தைய வகுப்பில் நாம் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணங்கள் என்று பார்த்தோம். இந்த 5 அங்கங்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் நடக்கவிருக்கும் சுப அசுப நேரங்கள், விழாக்கள், சடங்குகள் போன்றவற்றை தீர்மானிக்க பஞ்சாங்கம் உதவுகிறது. இந்த பஞ்சாங்கத்தை திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் என இருவகைப்படுத்தலாம். திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன? நவீன வானியல் கணக்கீடுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜோதிட கணித முறை. நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இது திருத்தி அமைக்கப்பட்டுள்ள கணித பயன்பாட்டு முறை. கிரகங்களின் துல்லியமான நிலைகள், அவற்றின் சுற்றுப்பாதையில் ஏற்படும் நுட்பமான மாறுபாடுகள், அயனாம்சம் அதாவது பூமியின் அச்சு சாய்வின் மாற்றங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. கிரகணங்கள் போன்ற வானியல் நிகழ்வுகளை துல்லியமாக கணிக்க உதவுகிறது. மனிதர்களின் ஜாதகங்களை உருவாக்குவதற்கும் தனிப்பட்ட ஜோதிட கணிப்புகளுக்கும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. மத்திய அரசு அங்கீகரித்துள்ள ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்பது திருக்கணித முறையை அடிப்படையாக கொண்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கூட திருக்கணித பஞ்சாங்கத்தை தற்பொழுது பின்பற்றுகிறார்கள். பிற மாநிலங்களில் திருக்கணித பஞ்சாங்கமே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான ஜோதிட மென்பொருட்கள் திருக்கணித முறையை அடிப்படையாக கொண்டவை ஆகும். வாக்கிய பஞ்சாங்கம் என்றால் என்ன? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ரிஷிகள் அவர்கள் அருளிய ஸ்லோகங்களில் உள்ள கணித முறையை அப்படியே பின்பற்றி எழுதுகிற ஒரு முறை. பாரம்பரியமான மற்றும் காலங்காலமாக பின்பற்றப்படுகிற ஒரு முறை. வாய்மொழி மரபுகளையும் பழைய வானியல் அவதானிப்புகளையும் அடிப்படையாக கொண்டது. காலப்போக்கில் ஏற்படும் வானியல் மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்பதால் கிரக நிலைகளில் சில வேறுபாடுகளை ஏற்படலாம். இது திருத்தப்படாத பஞ்சாங்கம் என்றும் சொல்லப்படும். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கோவில்களில் பூஜைகள், திருவிழாக்கள் மற்றும் சடங்குகளுக்கு வாக்கிய பஞ்சாங்கமே பயன்படுத்தப்படுகிறது. தென் தமிழ்நாட்டில் வாக்கிய பஞ்சாங்கம் கணிப்புகளுக்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. நாம் இதுவரை கூறிய அடிப்படை வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கான வேறுபாடுகளை இங்கே குறிப்பிட்டுள்ளோம். நவீன வானியல் கணக்கீடுகள், துல்லியமான அவதானிப்புகள் மற்றும் அயனாமத்தை கணக்கில் கொண்டு அவ்வப்போது திருத்தி அமைக்கப்படுகின்ற தனிப்பட்ட ஜாதக கணிப்புகள் மற்றும் நவீன ஜோதிடங்களுக்கு கிரக நிலைகளில் அதிக துல்லியம் கொண்டு பயன்படுத்தப்படுவது திருக்கணிதமாகும். இதுவே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ரிஷிகளின் சூத்திரங்கள், அவர்களின் வாய்மொழி மரபுகள் மற்றும் காலப்போக்கில் ஏற்படுகின்ற கணக்குகளை மாற்றங்களை கணக்கில் கொள்ளாமல், திருத்தப்படாமல் அப்படியே பழைய முறையை பின்பற்றி கோவில்களின் சடங்குகள் மற்றும் பாரம்பரிய வழிபாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது வாக்கிய பஞ்சாங்கமாகும். இதில் கிரக நிலைகளில் சில வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். கிரக நிலைகளில் வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் சொல்லும்போது எவ்வளோ நேர வேறுபாடுகள் திருக்கணிதத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் இருக்கும் என்று பார்த்தால் அதிகபட்சமாக 6 மணி நேரம் 48 நிமிடங்கள் வரை வேறுபாடுகள் இருக்கலாம். இது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குறைவாகவும், அஷ்டமி நவமி தினங்களில் அதிகமாகவும் இருக்கும். இந்த திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் நாம் பாடங்களுக்கு பயன்படுத்த போகிறது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்த போகிறோம். இனி அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம்.